ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெட் வெல்வெட் குக்கீஸ். ஸோ இது வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெட் வெல்வெட் குக்கீஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதே போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய 2வது வீடியோ. அண்ட் இதுக்கு முன்னாடியுமே நான் ரெட் வெல்வெட் ப்ரௌனி போட்டிருப்பேன். ஸோ ரெட் வெல்வெட் சீஸ் கேக் ப்ரௌனின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த குக்கீஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு வந்துட்டு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் தான் எடுக்கணும். ஸோ இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பட்டர் வந்து ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஒரு 75 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் 75 கிராம் நீங்கள் ஃபுல்லாகவே பவுடர் சுகராக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 50 கிராம் பவுடர் சுகர், ஒரு 25 கிராம் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ரெட் வெல்வெட் குக்கீஸ் அப்படிங்கிறதுனால கலர் வந்து சேஞ்ச் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒயிட் சுகர் பவுடர் சுகரை ஒரு 75 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாவு பொருட்கள் வந்து மைதா மாவு வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்து லைட்டாக ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிரும்ல, அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பட்டர் மில்க்கு. ஸோ அது வந்து ஒரு 1.5 ml மில்கில் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து வினிகர் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது வந்து பட்டர் மில்க் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ரெட் ஃபுட் கலர், ரெட் வெல்வெட் சொல்யூஷன் இதெல்லாமே இருந்தால் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் வெண்ணிலா எசன்ஸ் இது வந்து தேவை. எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ், ரெட் ஃபுட் கலர், ரெட் வெல்வெட் சொல்யூஷன் இது எல்லாத்துலேயுமே ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு பொருட்களையுமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்து நான் சேர்த்துருக்கிற ஜெல் ஃபுட் கலர் தான் சேர்க்கணும். இது வந்து குக்கி டோ அப்படிங்கிறதுனால நீங்கள் கட்டாயமாக ஜெல் கலர் தான் சேர்க்கணும். ஸோ இந்த டிப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எசன்ஸு, இந்த ரெட் ஃபுட் கலர், அதே போல் ரெட் வெல்வெட் சொல்யூஷன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் மில்கை நம்ம வந்து சேர்த்துட்டோம். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மாவு சேர்க்குற கிளிப் வந்து நான் எடுக்கல. இங்கே வீடியோ வந்து நான் மட்டும் தான் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அதை வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அந்த மைதா மாவும் பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர் வந்து அதாவது இந்த டோ வந்து நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வைக்கணும் கட்டாயம். ஸோ ஒரு கிளிங் ராப் போட்டோ அல்லது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ நான் வந்து டக்குன்னு உள்ளே வச்சுட்டேன். அதே போல் பேட்டர்னு சொல்லக்கூடாது, அது வந்து நம்ம ப்ரௌனி பேட்டர் அப்புறம் வந்து கேக்குக்கு ரெடி பண்ணுறதா தான் பேட்டர்னு சொல்லணும். குக்கீஸ்க்கு வந்து நம்ம டோ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து உள்ளே வச்சதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 170 டிகிரிக்கு எப்பவும் போல் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணாலே போதும். என்னோடது வந்து அகார ஓடிஜி அப்படிங்கிறதுனால அதுதான் நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கு இது செஞ்சது கரெக்டாக வந்துருந்துச்சு. அதே போல் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சாலே போதும். கடைசி ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஓடிஜிலேருந்து அந்த குக்கீஸை வந்து வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணி உள்ளே வச்சு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலும் போதும். இல்லை அப்படின்னா அந்த ஓடிஜியோட ஹீட்டில் எனக்கு வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் இதில் வந்து இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டோ வந்து ரெடி பண்ணி உருண்டைகளை வந்து நீங்கள் பிடிச்சி வைக்கும் பொழுது ஒரு உருண்டையோட குவான்டிட்டியுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5, 6, 7 கிராம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அது வந்து வெந்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெளியே வரும். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. அண்ட் நான் சொன்ன மெத்தட்லையும் நான் சொன்ன டிப்ஸையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரௌனி குக்கீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் இந்த குக்கீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.